என் பேர் மகேந்திரன். நான் இங்க நக்கம்பாடியிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலா எனக்கு நான் சாதாரண இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷனை கேட்கிறேன், மனிதனை கேட்கிறேன். இப்ப இஸ்லாத் அப்படிங்கிறப்ப சாதாரணமா ஒரு பள்ளிவாசல் இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து பள்ளிவாசல் வரும். போறப்ப நான் இந்துலாம் பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல ஆஹா கடவுள் அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போவேன். இது என்னோட இயல்பு, ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு. அப்படிங்கிறப்ப நான் இஸ்லாத்தை அவங்களதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த அமைப்புங்கிறது ஒரு 30 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இது எந்த குரானில் எழுதப்பட்டதா, இல்ல அவங்க உண்மையான முஸ்லீமா, இல்ல நீங்க உண்மையான முஸ்லீமா, இல்ல ஏன் அவங்க உண்மையான முஸ்லீம் இல்ல நீங்க ஏன் உண்மையான முஸ்லீம் சொல்றீங்க? இதுல குரான்ல இருக்க இல்ல யாராச்சும், அதாவது நபிகள் நாயகம் 1 லட்சத்துக்கு மேல சொல்றாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு அந்த நபிகள் நாயகத்துல யாராச்சும் உங்களை இது மாதிரி ஆரம்பிக்க சொல்லி நீங்க இது மாதிரி எல்லாம் பேசணும், எல்லாரையும் மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்களா? இன்னொன்னு என்ன தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஏன் நீங்க இஸ்லாத்துன்னு சொல்லிக்கிறீங்களா? அங்க இருந்து வந்தவங்க தானே நீங்களா? இப்பெல்லாம் மாறிதானே இந்த அமைப்புல இருக்கீங்க. ஏன் அந்த அமைப்பிலேயே நீங்க போய் இது மாதிரியான ஒரு சில யோசனைகளை சொல்லி அவங்கள நீங்க மாத்தக்கூடாது? ஒரு குட்டையில மாசம் அரைஞ்சிருக்குன்னா அந்த குட்டையில போய் தானே நீங்க மாசம் எடுக்க முடியும். நீங்க தனியா ஒரு இடத்துல மண்ணை வெட்டி அங்க தண்ணிய ஊத்திக்கிட்டு இங்க வாங்க இங்க செய்யுங்கன்னா அது எந்த அளவுக்கு நியாயமாகும், எந்த அளவுக்கு அவங்க மாறுவாங்க? நீங்க எந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி இஸ்லாம் சொல்லிக்கிறீங்க? சகோதரன் நக்கம்பாடி மகேந்திரன் அவங்க கேட்கிற கேள்வி பலருக்கும் விளங்கி இருக்காது. அவர் இஸ்லாமிய அமைப்புகளோடும் அது சம்பந்தமான முஸ்லிம்களோடும் பழக்கத்தில் இருக்கிறவர். அதனால உள்ள இருந்து கேட்கிறாரு. மற்றவங்களுக்கு விளங்கி இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னு அமைப்புடைய பேரு. ஒரு 30-35 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு கொள்கை பிரச்சாரத்தை தமிழகத்தில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். என்ன கொள்கை பிரச்சாரம் அப்படின்னு கேட்டா, குர்ஆன் என்பது இறைவனுடைய வேதம். ஒரு முஸ்லிம் என்றால் இறைவன் அவன் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறானோ அதன்படி செயல்படுகிறவனே முஸ்லிம். நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி வாழ்கிறவனுக்கு பேர் முஸ்லிம். இஸ்லாம் என்று நீங்கள் ஒரு வேலையை செய்வதாக இருந்தால் குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் இடம்பெற்றிருப்பதை செயல்படுத்துங்கள். உங்கள் பெற்றோர்கள் சொன்னது, உங்கள் முன்னோர்கள் சொன்னது, உங்களுக்கு விருப்பமானது என்று எதையும் இஸ்லாத்திற்குள்ளே உழைத்து விடாதீர்கள். இது எங்களுடைய பிரச்சாரம். இப்ப இதனால இதைத்தான் அவர் வச்சு கேட்கிறார். இது மாதிரி நாங்க ஒரு பாரம்பரியமா முஸ்லிம் சமூகத்தில் இருந்துகிட்டு இருந்த நாங்க திடீர்னு ஒரு அமைப்பை உண்டாக்கி இந்த கொள்கையை நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சாரம் பண்ணும் பொழுது காலகாலமாக சில வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எங்களுக்கும் இடையில ஒரு கருத்து முரண்பாடு உண்டாகுது. உதாரணமா, ஒருத்தர் திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணும் பொழுது வரதட்சணை வாங்கி திருமணம் செய்வது சமூகத்தில் பரவலா இருக்கிறது. பெண் வீட்டார் இடத்துல நகை கேட்கிறது, பணம் கேட்கிறது, காரு கேட்கிறது, வேற பொருட்கள் கேட்கிறது பழக்கத்துல இருக்கிறது. நாங்க என்ன சொல்றோம்? குர்ஆன்ல இறைவன் ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். பெண்ணிடத்தில் வாங்குவது நியாயம் இல்லை, எனவே வரதட்சணை வாங்காதீர்கள். இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு சண்டை. ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா இது, நம்ம பிள்ளைய வச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிடலாம், 10 லட்சம் ரூபாய் வாங்கிடலாம்னு பார்த்தோம். இவனு வாங்க விட மாட்டானோ போல இருக்க. 2 பேருக்கும் இடையில சண்டை வந்துருது. குர்ஆன்ல இறைவனிடம் மட்டுமே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க? இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அங்க போய் நின்றுகிட்டு பெரியாரே நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும்னு தர்காக்கள்ல போய் பிரார்த்தனை பண்றாங்க. தர்கானா என்ன? அது ஒரு அடக்க ஸ்தலம், அவ்வளவுதான். அங்க கடவுள்லாம் இல்ல. ஒரு செத்து போன மனுஷர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அவர்கிட்ட போய் கேட்கறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? செத்து போனவர்கிட்ட பேசுறீங்களா? அவர் காது கேட்குமா? அடக்கம் பண்ணவரை விடுங்க. செத்து போய் ஒரு பாடி உடம்பு மேல இருக்கு, ஒரு கட்டில் மேல வச்சிருக்கிறோம், இன்னும் அடக்கம் பண்ணல. அந்த பாடி இடத்துல போய் யாராவது பேசுவாங்களா? பேசினா என்ன சொல்லுவோம்? மகங்கார வெளிநாட்டுல வந்துட்டான், 2 நாளா பாடியை வச்சிருக்கோம். வந்தவன் நேரம் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு எப்பா போயிட்டு எப்பான்னு அழுவான். அழுதுகிட்டே இருந்தவன் அந்த 15 லட்சம் ரூபாயை யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லுப்பாங்க. பக்கத்துல இருக்கிற நாம என்ன நினைப்போம்? அப்பா இருந்த துக்கத்துல பையன் எப்படி ஆயிட்டான் பாரு, பைத்தியம் முடிச்சிருச்சு, அப்படித்தானே நினைப்போம். ஏன் கேட்டா அவர் சொல்ல போறாரா? அல்லது அவருக்கு காது தான் கேட்க போதா? ஏன்னா செத்த பணத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கே நம்ம கேட்போம்ல. ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புல காது இருக்குது, அந்த காதுக்கு பக்கத்துல போய் பேசினா கூட கேட்காதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செத்து போனாராம், அவரை இந்த இடத்துல அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்களாம். அவர்கிட்ட போய் நின்றுகிட்டு பேசினா அவர் கேட்கும்னா எப்படி அறிவார்ந்த விஷயமா? இறைவன்கிட்ட கேளுங்க. இப்ப என்ன சண்டை வந்துருது? நான் செய்யறது தப்புன்னு நீ சொல்வியா?
தப்புன்னு தானே சொல்லணும். ஒரு சண்டை பிரச்சனை வந்துரு. இதுல நாங்களும் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற முஸ்லீம்களும் ரெண்டு பிரிவினராக தமிழகத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் கேட்கிறாரு, நீங்க பிரிஞ்சு வந்து சொல்றீங்க, அவங்கள்ட்டே சொல்ல வேண்டியதானே, அவங்கள்ட்ட சொல்றோம். நாங்க பிரிஞ்சு வந்தாலும் என்ன, பிரிஞ்சு எங்க போயிட்டோம், லண்டனுக்கா போயிட்டோம். நாங்க எந்த ஊர்ல பிறந்தோமோ அந்த ஊர்ல தான் இருக்கோம். சங்கரமந்தல்ல இருக்கிறோம். சங்கரமந்தல்ல உள்ள முஸ்லீம்கள் தப்பு பண்றாங்களா, சங்கரமந்தல்ல தானே பேசுறோம், அங்கதானே கூட்டம் போடுறோம், எல்லா மக்களையும் தானே கூப்பிடுறோம், வா எல்லாருக்கும் தான் விளக்கம் கொடுக்குறோம். நாங்க என்ன தனிச்சு போய் நின்னுகிட்டு அப்படிலாம் ஒண்ணும் நாங்க பிரிஞ்சுலாம் போயிடல. அதே ஊர்ல இருக்கிறோம், அதே கொள்கையை சொல்றோம், அங்கிருந்து வெண்டெடுக்கிறோம். நீங்க என்ன கேக்குறீங்க, இப்படி பிரிஞ்சு போய் சொன்னா மக்கள் வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வந்துட்டாங்கல்ல, என்ன நினைப்பு இருக்குது? 30 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த தமிழ்நாட்டில் 30 பேர் கூட கிடையாது இந்த கொள்கைக்கு. எல்லாரும் தர்காவுக்கு போனார்கள், எல்லோரும் வரதட்சணை வாங்கினார்கள், எல்லோரும் பில்லி சூனியம் தகடு தாயத்தெண்டு மூட நம்பிக்கையில மூழ்கி கிடந்தார்கள். எல்லாரும் இஸ்லாத்திற்கு எதிரான வேலையை முஸ்லீம் என்ற பெயரால் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எங்களுடைய அமைப்புல பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே, அங்கிருந்து வந்தவங்க தானே எல்லாருமே. நாங்க வெளிநாட்டுல கூட்டிட்டு வந்திருக்கிறோம், எல்லாம் இங்க இருக்கிற ஆட்கள்லாம், இங்க உட்கார்ந்து இருக்கிற முஸ்லீம்கள பெரும்பாலானவங்க அங்கிருந்து இங்க வந்தவங்க தான். அவங்க என்ன, நானே வந்தவங்க தானே. நான் இந்த இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த அமைப்பை தோற்றுவிச்சவர் பேசினாரு, நான் உட்கார்ந்து கேட்டேன், கரெக்டா தானே பேசுறாரு, இறைவன் சொன்னபடி நடன்னு சொல்றாரு, கரெக்ட் தானே. எங்க அப்பா தப்பு செஞ்சிருவான், எங்க தாத்தா தப்பு பண்ணிடுவான், ஆனால் இறைவன் தப்பு பண்ண மாட்டானே. இறைவன் சொல்றதை கேட்ப வந்துட்டேன். நான் வந்த மாதிரி நீங்க வந்த மாதிரி லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க தனியா போய் எங்கேயோ வேலையை செஞ்சிடல, அந்த மக்கள் மத்தியிலே தான் செய்து கொண்டிருக்கிறோம். வணக்க வழிபாடுகளுக்காக ஒரு தனி கட்டடத்தை கட்டிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இதுல எந்த விதர்ப்பமும் வித்தியாசமும் இல்லை.